வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 193 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் எதிர்பார்த்தோம். நம்ம அனாலிசிஸ்க்கு எப்போவுமே 10 மணிக்கு பார்க்குற LTP தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பைக்கு கேப்பெல்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. ப்ரைஸ் ஓப்பனாலேருந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து 189 வரைக்கும் வந்து 189 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நம்ம கரெக்டான இடம் வந்தோன்னே செல் பண்ண ஆரம்பித்தோம். ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 191 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். 202 வரைக்கும் செல் பண்ணுறதை தவிர இந்த ஜோன் வரைக்கும் செல் பண்ணுறதை தவிர நமக்கு வாய்ப்பு வேறு எதுவும் கிடையாது. அதனால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அப்படின்னா மறுபடியும் ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இப்போ 92லேருந்து ஆரம்பித்தோன்னா ஒரு 10-11 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது. ஏற்கனவே மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம கொடுத்ததில் நம்ம செல் பண்ணியாச்சு. அதனால் இந்த 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸை 11 பாயிண்ட் ஸ்டாப் லாஸை உங்கள் அக்கௌண்ட்டால் தாங்க முடியுமா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். இல்லை போதிய ஃபண்டு இருக்குது அப்படின்னா தாராளமாக 202 வரைக்கும் செல் பண்ணலாம். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கூட செல் பண்ணலாம். கொஞ்சமான லாபம் கிடைச்சா கூட ஒரு 3-4 பாயிண்ட் லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸாக ஓரளவு கம்மியாக ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க 195-96 வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுலேருந்து செல் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் குறைவாகும். இல்லை இன்னும் வெயிட் பண்ணி 198 பக்கம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கூட செல் பண்ணிங்கன்னா இன்னும் குறைவாக ஸ்டாப் லாஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸை குறைக்கிற எண்ணம் இப்போதைக்கு இல்லை. அதனால் இன்றைக்கி ட்ரேடிங் முடிவு எடுக்க வேண்டியது டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக, அதை விட நம்ம கவனத்தில் வச்சுருக்க வேண்டியது மார்க்கெட்டில் நமக்கு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத பொறுத்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 192 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக கீழே சரிவை சந்தித்து வாய்ப்பு கிடைக்காம போயிடும் சில சமயத்தில். ஸோ இது ஒரு இக்கட்டான இடம் தான். அதனால் நம்ம ஃபண்ட் இருக்கிற பொசிஷனை வச்சு தான் நம்ம முடிவெடுக்கணுமே தவிர மார்க்கெட்டில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றத வச்சு முடிவெடுக்க முடியாது. ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ப்ராஃபிட் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த இடத்த ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண 96க்கு மேலே போக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக 202 டெஸ்ட் பண்ணியே தீரும். 200 இல்லை 202 டெஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்னும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.